வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க ஒரு சூப்பரான பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் கிளர்க்கு உட்பட உங்களுக்கு 3 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே 10th 12th எனி டிகிரி டிப்ளமா ஐடி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் விண்ணப்பிச்சுக்கலாம். இனிஷியல் சேலரியே 19,900 மேக்ஸிமம் 63,200 வரைக்கும் பேசிக் பே மட்டுமே இருக்கும். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் சொல்லியிருக்காங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 25,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஹியூஜ் வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த போஸ்ட்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஐஏஎஃப்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கும். ஸோ இதில் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப் சி கேடரில் உங்களுக்கு ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஃபார்மேட் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் உங்களுக்கு அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்கும். அதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் பற்றி அதில் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணணும். இங்கே வந்து அப்ளிகேஷன் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, எந்த யூனிட்டில் அப்ளை பண்ணுறீங்க, அதோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். இந்த யூனிட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து இங்கே போஸ்ட் அப்ளைட் ஃபார் அப்படின்னு சொல்லி போஸ்ட் நேம் கொடுத்துட்டு உங்களுடைய கேண்டிடேட்டோட நேம் பிளாக் லெட்டர்ஸில் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து அப்பா பெயர், டேட் ஆஃப் பர்த். இந்த போஸ்ட்டுக்கு மே 31ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அந்த டேட்டில் உங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட கரஸ்பாண்டட் அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ் எல்லாமே பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க. அடுத்து உங்களோட கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணிடுங்க. உங்களுக்கு டெக்னிக்கல் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதோட டீட்டெயில்ஸ், உங்களோட டொமிசிலி என்ன அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுக்கணும். அடுத்து இங்கே எங்களோட சிக்னேச்சர், இங்கே டேட் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டல் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த போஸ்டல் அட்ரஸில் இருக்க போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ போஸ்டல் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அட்ரஸை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போஸ்ட் நேம், உங்களோட கேட்டகரி இதெல்லாமே மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷனோட பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு போஸ்டல் கவரில் 10 ரூபாய்க்கான போஸ்டல் ஸ்டாம்ப் போட்டு அதில் உங்களோட செல்ஃப் அட்ரஸ் எழுதி அதையுமே அப்ளிகேஷனோட சேர்த்து ஒரே கவரில் வச்சு நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதான் நோட்டிஃபிகேஷன். ஸோ ஐஏஎஃப்லேருந்து உங்களுக்கு குரூப் சி சிவிலியன் போஸ்ட் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ போஸ்டிங்கோட கிளாஸிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா குரூப் சி கேட்டகரியில் இருக்குது. ஓகேங்களா? வேரியஸ் லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் உங்களுக்கு நிறையவே வேக்கன்சிஸ் இருக்குது. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்டல் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எங்கெல்லாம் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்கோ அது ரிலேட்டடான ரீஜனல் அட்ரஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா சென்னையில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஆவடி சென்னை இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் லோயர் டிவிஷன் கிளர்க்கு கேட்டகரியில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் சென்னை ஆவடியில் பார்த்திங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கில் 3 வேக்கன்சிஸும் சிவிலியன் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் கேட்டகரியில் ஒரு வேக்கன்சிஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் எம்டிஐயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாம்பரம் சென்னையில் ஒரு வேக்கன்சிஸ் லோயர் டிவிஷன் கிளர்க்கு கேட்டகரியில். ஓகேங்களா? ஆர்இபியில் உங்களுக்கு சென்னை தாம்பரத்தில் ஒரு வேக்கன்சிஸ் லோயர் டிவிஷன் கிளர்க்கு கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க.
ஸோ அதை நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்லேயுமே உங்களுக்கு நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. நீங்கள் அந்த சிட்டிக்கு அதர் ஸ்டேட்டில் நீங்கள் விண்ணப்பிக்க விரும்புகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி நிறைய லொக்கேஷன்ஸ்லாம் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 47 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ திருவேண்டரம் கூட உங்களுக்கு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் அங்கேயுமே கூட விண்ணப்பிச்சுக்கலாம். கம்யூனிட்டி வரையான வேக்கன்சிஸ் பிரேக்கப்புமே இங்கே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 25 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இந்த ஏஜ் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓபிசினா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், அவங்க 28 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். SC STனா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், அவங்க 30 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்ச் பர்சனாக இருந்தால் UR கேட்டகரியாக இருந்தால் 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், அவங்க 35 வயது வரைக்கும் இருக்கவங்களும். SC STனா 5 இயர்ஸ் அடிஷ்னலாக சொல்லியிருக்காங்க. 10+5 பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. OBC கேட்டகரியாக இருந்தால் 3 இயர்ஸ் அடிஷ்னலாக சொல்லியிருக்காங்க. 10+3 பார்த்தீங்கன்னா 13 இயர்ஸ் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகேங்களா? எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு லோயர் டிவிஷன் கிளர்க்கு LDC. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். அதோட டைப்பிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 35 வேர்ட்ஸ் பர் மினிட் இங்கிலீஷில் உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா லெவல் 2 உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது அப்ராக்சிமேட்டாக 19,900 63,500 வரைக்கும் பேசிக் பே, இது இல்லாமல் அலவன்சஸ்லாம் இருக்கும். ஸோ 25,000 கிட்ட உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி டைப்பிஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கும் நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி டைப்பிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 35 வேர்ட்ஸ் பர் மினிட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரி லெவல் 2 தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவிலியன் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் ஆர்டினரி கிரேட் வேக்கன்சிஸ். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வேலிடான சிவில் டிரைவிங் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா லைட் மோட்டார் அண்ட் ஹெவி மோட்டார் வெஹிக்கிளுக்கு இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் நாலேஜ் மோட்டார் மெக்கானிசம் தெரிஞ்சிருக்கணும், டிரைவிங் ஸ்கில் இருக்கணும், அதோட நல்ல நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 2 இயர்ஸ் உங்களுக்கு டிரைவிங்கில் எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு, ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வைப்பாங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அந்த ரிட்டன் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், நியூமரிக்கல் ஆப்டிடியூடு, ஜென்ரல் இங்கிலீஷு, ஜென்ரல் அவேர்னஸ் அண்டு ட்ரேட் அல்லது போஸ்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜஸில் தான் இருக்கும். கொஸ்டின் பேப்பர் தரம் பார்த்திங்கன்னா அந்தந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் கொஸ்டின்ஸோட தரமும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டில் வாங்கின மார்க்கை வச்சு தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸ்கில் டெஸ்ட்டு, ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் டெஸ்ட் இதெல்லாமே குவாலிஃபையிங் நேச்சரில் தான் இருக்கும். ஓகேங்களா? ரிட்டன் டெஸ்ட்டில் நீங்கள் நல்ல மார்க் வாங்கிட்டு ஸ்கில் டெஸ்ட்டில் குவாலிஃபை பண்ணாலே போதும், இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். அப்ளிகேஷனோட நீங்கள் சேர்த்து சென்ட் பண்ணுற ப்ரூஃப் காப்பீஸ் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் ப்ரூஃபு, டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், PWD கேட்டகரி இருந்தால் அதுக்கான ப்ரூஃபு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுன்னு அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸோட நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ அங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஒன் பை ஒன்னாக படித்து பார்த்துருங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மேட், இதுவுமே இங்கே கொடுத்துருக்காங்க, அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றின ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நல்ல வேக்கன்சிஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.